ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் கிருஷ்ணன் ப்ரோ பேசுகிறேங்க. ஸ்ரீகிருஷ்ணன் காலேஜ்லேருந்து. இதான் நம்ம கோழியில் எக்ஸ் ஹேச்சிங்க்கு வேண்டி வச்சுருக்குது. ஒவ்வொரு கோழிக்கும் அரௌண்டாக ஒரு 10 எக்ஸ் நம்ம வைக்கிறோம். அதுக்கு மேலே எக்ஸ் மேக்ஸிமம் வைக்கிறது இல்லைங்க. ஏன்னா எல்லா கோழியும் அடை இருக்கணும். அதனால் எந்த கோழியில் எக்கு கம்மி பண்ணி இன்னொரு கோழியில் எக்கு அதிகமாக பண்ணி அப்படி நம்ம பண்ணுறதில்லை. மேக்ஸிமம் 10 to 12 எக்ஸாக கிடைக்கும். அதில் பெரிய கோழி 12 எக்ஸ் வைக்கிறேங்க. சின்ன கோழி ஓரளவு சுமாரான கோழினா 10 எக் வச்சிடறோம். அப்படியெல்லாம் வச்சுக்கோம். இப்போ கோழியெல்லாம் நைட் டைம் அப்படின்னால ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வெளியே எடுத்துகிட்ருக்கேன். தீவனம் தண்ணி சாப்பிட போயிருக்காங்க. அந்த கேப்பில் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഞാൻ കൃഷ്ണപ്രഭു ശ്രീകൃഷ്ണ കലസെന്ന്. നമ്മുടെ കോഴികളൊക്കെ പിരിപ്പിക്കാൻ വേണ്ടി മുട്ടകളൊക്കെ അണയിരുത്തിക്കാണ്. ഇങ്ങനെയാണ് നമ്മൾ സെറ്റപ്പ് ചെയ്തിട്ടുള്ളത്. ഓരോ കോഴിക്ക് ഇൻഡിവിജ്വൽ റാക്ക് ഉണ്ട്. അതിൽ നിന്ന് ഒരു മുട്ടയിരുത്തി കുഞ്ഞു പിടിപ്പിച്ചോളും. നമ്മൾ ഭക്ഷണം കഴിക്കാൻ വേണ്ടി പുറത്തോട്ടിരിക്കുകയാണ്. അത് കഴിഞ്ഞിട്ട് തന്നെ ഉള്ളിലിട്ട് ഇങ്ങനെ ലോക്ക് ചെയ്ത് വയ്ക്കും. മൊത്തം ഇവിടെ 10 ഉണ്ട് ടോട്ടൽ.